நண்பர்களே, நான் உங்களுக்கு நண்பர்களே இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா ஆற்காடு டு வேலூர் என்ஹெச்சில் போய்க்கிறோம். அம்மா மழை காட்டுது நண்பர்களே, பொல்லும் பொழுகுது மழை. ரோட்டை பாருங்க, என்ஹெச் ரோட்டில் செம மழை. மணி என்னாவது? மணி 10:45 ஆகுது நண்பர்களே. நைட்டு 10:45 செம்ம சாத்துது மழை. ஆற்காட்டு வேலூர் என்ஹெச்சில் போய்க்கிறோம். பெங்களூர் என்ஹெச் பார்க்கும்போதே தெரியும். கடலுக்கும் இதுக்கு எவ்வளோ தொலைவு இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இங்கேயே பிடிக்குதுன்னா பாவம், கடல் பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலைமையெல்லாம் நினச்சி பார்க்கணும். இன்னும் கடல் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு நிலைமையெல்லாம் பாருங்கள் நண்பர்களே எப்படி இருக்குன்ட்டு. கடலுக்கு இந்த ஆற்காடு வேலூர்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 150 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் கடல்லேருந்து பார்த்தீங்கன்னா. இங்கேயே இந்த மழை பாருங்கள், காற்று அதுக்கு மேலே இருக்குது. என்னச்சே தெரியல சுத்தமாக. செம்ம காட்டுப்பா. சார் திறமைண்ணா செம்ம சார் காட்டு குடிச்சிக்கிறீங்க தானே பாரு கூட. அந்த மக்களுக்கு வேறு எங்க எவ்வளோ கட்டி வச்சுக்கிறாங்க. நான் 3-4 மணி வேலைக்கு போனால் நம்ம டீ மாட்டை பங்கிட்டு போயிடா. அந்த ஒரு டாக்டரு டெல்லி போகிற மிஷினு போயிட்டு போனதான் ஆள் வரல சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் கண்ணாடியில். என்ன ஒரு சக்கரை மட்டும் தானே ஆடிக்கின்னு போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா திரும்பி பார்த்தா அந்த சக்கரை மட்டும் தனியாக போகுது. அந்த வண்டி ஓரம் கட்டி அதை எடுத்து மாட்டிக்கின்னு இல்லை என்ஹெச் ரோடு இந்த நிலைமை இருக்குது. ஒரு சங்கம் ஊத்தகரு சொல்கிறாரு, நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு. அந்த ரோட்டில் எப்படி ஓட்டுறது கஷ்டம் தான். அந்த ரோட்டில் இல்லை புளிமரம் அடர்த்தியாக இருக்குது சாமி. அரசே இல்லாத இவ்வளோ கிளிராஜர் ரோடுக்கு இவ்வளோ மழை பெய்யுதுன்னா அதெல்லாம் ஓட்டவே முடியாது. அதுக்காக தான் இந்த ரோட்டை நம்ம இப்போதைக்கு சூஸ் பண்ணுறது காரணமே. ஏன்னா விழுப்புரம் சைடில் தான் புயல் எரியா இருக்குது. நண்பர் யாரை கமெண்ட் பண்ணிக்கிறாரு சொன்னாங்க. அதுக்கு சொல்கிறேன், அந்த நம்பருக்கு நன்றி சொல்லணும். அந்த ரோடு போயிட்டா ஆட்சி கிடையாது, அதை ஓட்ட முடியாது. அதுதான் நன்றி சொல்கிறேன். இந்த ரோடியே இந்த நிலமை 6 வயசு இருக்காது.